டிஜிபி நியமனம் தொடர்பாக நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். பொறுப்பு டிஜிபி திரு வெங்கட்ராமன் தான் இன்னமும் தொடர்கிறார். யூபிஎஸ்சி அது தொடர்பான ஏதாவது லிஸ்டிங் அனுப்பிச்சிட்டாங்களாங்க சார்? இன்றைக்கி ஹிந்து நாளேட்டில் யூபிஎஸ்சி டாப் 3னா சீமா, ராஜீவ்குமார் அண்ட் ராத்தோர் ஆகியோரது பெயர்களை இறுதி செய்து இன்றோ அல்லது நாளையோ பட்டியலை தமிழக அரசுக்கு அனுப்ப இருக்கிறது என்று ஹிந்து நாளேட்டில் செய்தி வந்திருக்கிறது. ஹிந்துவின் மூத்த செய்தியாளர் திரு விஜயகுமார் அவர்கள் இந்த செய்தியை எழுதியிருக்கிறார். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டிருக்கின்றது உங்களுக்கு நினைவு இருக்கும். என்ன செய்ய போகிறாங்க தமிழக அரசு? இல்லை, உங்களுக்கு என்ன தோணுது? சுப்ரீம் கோர்ட்டு யூபிஎஸ்சி லிஸ்ட் அனுப்பிச்சா உடனே ரெகுலர் டிஜிபியை போடுங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இம்மீடியட்லின்ற வேர்டை பயன்படுத்தியிருக்காங்க உச்சநீதிமன்றம். இப்போ என்ன பண்ணுவாங்க? உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அது மற்ற மாநில அரசுகளுக்கு, திராவிட மாடல் அரசில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அது பொருந்தாது. உச்சநீதிமன்றம் சொல்லிட்டா கெட்டுருவோமா? மேல்முறையீடு போயிருக்கோம். மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்துக்கு மேலே என்ன மேல்முறையீடு? மறு ஆய்வு மனு வேண்டுமானாலும் போடலாம். ஆனால் அதில் போனால் மண்டை மேலே போடுவாங்க. நான் சொல்கிறேன், யூபிஎஸ்சி வந்து அப்பாயிண்ட் பண்ணு என்ன மறு ஆய்வுன்ட்டு. யூபிஎஸ்சிக்கே கிளாரிஃபிகேஷன் கேட்டு கடிதம் எழுதினால் ஒரு மீட்டிங்க்கு போகிறாங்க. அந்த மீட்டிங்கில் தலைமைச் செயலாளர் தமிழக அரசின் சார்பாக கலந்து கொள்கிறார். அப்போ அவர் இந்த பாருங்கள், சீமா வேண்டாம், ராத்தோர் வேண்டாம், வன்னிய பெருமாள் வேண்டாம், மகேஷ்குமார் அகர்வால், வெங்கட்ராமன், ராஜீவ்குமார் ஆகிய 3 பேர் பேரை சேர்த்து ஒரு பட்டியல் எங்களுக்கு கொடுங்கன்னொன்னே உன் இஷ்டத்துக்குலாம் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, உங்கள் கருத்து என்னவோ நீங்கள் அதை எழுதி கொடுங்க, நாங்கள் பதிவு செஞ்சுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதும் அவங்களும் சரி உங்கள் கருத்தை பதிவு செஞ்சிட்டிங்களேன்னு சொல்லிட்டு அவங்க இந்தாங்க ஃபஸ்ட்டு 3 பேர் இதான்ப்பா உங்களோட கருத்து ரிஜெக்டட்னு சொல்லிட்டாங்க. லிஸ்ட்டு வந்துருச்சு. இப்போ நாங்கள் எழுதி கொடுத்த கருத்தை நீங்கள் பரிசீலித்து புதிய பட்டியலில் வெங்கட்ராமன் பெயரை சேர்த்து நீங்கள் அனுப்ப வேண்டும்ட்டு ஒரு கடிதத்தை இவங்க எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு பதில் எழுதுவாங்க. அதுக்கு அதெல்லாம் நீ சொல்கிறபடியெல்லாம் கேட்க முடியாது, இதான் லிஸ்ட்டு என்று சொல்லுவார்கள். இதுக்கு ஒரு மாதம் அவகாசம் இருக்குமா? இங்கேருந்து கடிதம் டெல்லிக்கு ஃப்ளைட் ஏறி போயிட்டு வரணும்ல அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்க. ஆனால் இவர்கள் திட்டமிட்டபடியெல்லாம் இது நடக்கவில்லை. தேர்தல் வரை பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமனை வைத்து காலத்தை ஓட்டி அதற்குள் தமிழகத்தை குட்டிச்சவராக்கி விடலாம். அப்படி இது நடக்கவில்லை. பொறுப்பு டிஜிபியே நீண்ட நாள் நீடிக்க முடியாது என்பதுதான் உச்சநீதிமன்றத்தில் வந்த வழக்கு. யூபிஎஸ்சி வேக வேகமாக முடிவெடுத்தது ஆகியவை நமக்கு உணர்த்துகிறது. அப்பவும் போய் நடுவில் இந்த பாருங்கள், இமெயிலில் கம்ப்ளைண்ட்டு ஒரு முக்கியமான யூடியூப் சேனலில் ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இவங்க பேரெல்லாம் எடுங்கன்னு சொன்னது யூபிஎஸ்சி ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது இன்றைய ஹிந்து நாளேட்டின் செய்தி நமக்கு உணர்த்துகிறது. அதையும் மீறி இவர்கள் இப்போதைக்கு இதைத்தான் திட்டமிட்டு வைத்திருக்கிறார்கள் என்று நமக்கு தகவல்கள் கூறுகின்றன. யூபிஎஸ்சி கடிதமே இன்னும் இங்கே தமிழக அரசுக்கு வரல. அதுக்கு முன்னாடியே இவங்க அடுத்து என்ன செய்ய போகிறார்கள் என்பதை நம்ம நிகழ்ச்சி மூலமாக சொல்லிடுறோம். என்ன பண்ணுறாங்கன்றதை நான் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். அதாவது விளக்க கடிதம் அனுப்பணும்னு சொல்லிட்டு இவங்க போனாங்கன்னா அவங்க ஜிமெயிலில் பதில் லிஸ்ட்டு போயிடலாம்ல சார்? பண்ணிடுவாங்க. அப்படி தான் நடக்குது. இப்போ கரஸ்பாண்டன்ட்டு அனுப்புவாங்க. அதையும் மீறி என்ன பண்ணலான்ட்டு இன்னொரு விஷயம், உச்சநீதிமன்றம் நீங்கள் சொன்னது போல் உச்சநீதிமன்றம் இம்மீடியட்லி யூபிஎஸ்சியில் லிஸ்ட்டு வந்தோடனே அப்பாயிண்ட் இம்மீடியட்லி அப்படின்னு போட்டிருக்கு. அப்படி இமீடியட்லி அப்பாயிண்ட் பண்ணாமல் எடுத்துக்கொண்டு உச்சநீதிமன்றம் சென்றால் என்ன வேண்டுமானாலும் நடக்கும். எப்போதும் போல் நீதிமன்றம் பொறுமையாக இதை கையாளும். அப்படியா அப்பாயிண்ட் பண்ணதில் உங்களுக்கு டிஃபிகல்ட்டியா இப்படிலாம் எல்லா நேரத்துலையும் கேட்டுக்கிட்டு இருக்கோம்லாம் சொல்ல முடியாது. திடீர்னு வந்து என்ன நினச்சிட்ருக்கீங்க? நீங்கள் 10 வாட்டி பெட்டிஷன் போட்டு கோர்ட்டுக்கு வந்துட்டுருக்கீங்க. நாங்கள் தான் ஒரு தீர்ப்பு கொடுத்து இப்படி தான் டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு புதுசு டிசைனாக சந்தேகம் கேட்டுட்ருக்கீங்கன்னு சீஃப் செக்ரட்டரி நேராக வர சொல்லு என்று சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த ரிஸ்க்கை எடுக்கிறாங்களா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நேராக ஹென்ரி டிஃபைன் அவர்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாரு மனு தாக்கல் பண்ணுறதுக்கு. பண்ணியிருப்பார், அவர் ரெடியாக இருப்பார். நான் அவருக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் ரெகுலராக. சார் இந்த மாதிரி நடக்குது, இப்படி போகிறாங்க, மீட்டிங்கில் டபாக்கிலான்ட்டு பார்க்குறாங்கன்ட்டு அவருக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அவரும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கார். கூடுதலாக ஒரு போலீஸ் தொடர்பான தகவல் என்பதால் அதையும் சொல்லிவிடுகிறேன். தமிழக அரசு இதுவரை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றிய சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றம் செல்வதா வேண்டாமா என்று கொள்கை அளவில் எந்த முடிவும் இதுவரை எடுக்கவில்லை. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருந்தாங்கன்னா இவங்க இந்நேரம் பட்டுன்னு ஃபைல் பண்ணுவாங்க. ஏன்னா தாமதிக்க சிபிஐ இன்வெஸ்டிகேஷனை டேக் ஓவர் பண்ணிவிடுவாங்க. கொள்கை அளவில் அதிகாரிகள் எல்லாம் விவாதித்து அப்படி ஒரு முடிவெடுத்ததாக தெரியவில்லை. ஆனால் சென்னை மாநகர காவல்துறை கீழமை நீதிமன்றத்தில் நாங்கள் மேல்முறையீடு செய்ய முடிவெடுத்திருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அக்யூஸ்டோட ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு கீழமை நீதிமன்றத்திற்கு இது போகுது வழக்கு. போகும்போது நாங்கள் மேல்முறையீடு செய்வதாக முடிவெடுத்திருக்கிறோம் என்று நீதிமன்றத்தில் தெரிவித்து அது பதிவாகவும் ஆகியிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், தேர்தலை பக்கத்தில் வைத்து கொண்டு அதுவும் பறையர் சமூக மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவரின் கொலை வழக்கில் இவ்வளவு பெரிய ரிஸ்க்கை அரசு எடுக்குமா என்று நான் கேள்வி எழுப்பியிருந்தேன். திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எந்த பகுதியில் செல்வாக்கு மிகுந்தவர் என்றது எல்லாருக்கும் தெரியும். அவர் வசிக்கக்கூடிய அந்த பெரம்பூர், கொளத்தூர் போன்ற பகுதிகளில் தான் அவருக்கு செல்வாக்கு அதிகம்.
அப்படி இருக்கும்போது திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்பதை அவரது ஆதரவாளர்கள் அத்தனை பேருமே மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அதிகாரிகள் பேச்சை கேட்டுக்கிட்டு வம்பா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா நாளைக்கு கொளத்தூரிலேயே ஸ்டாலினுக்கு சிக்கல் ஏற்படும். ஒரு முறை இப்போது கூட அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தது. ஒரு முறை போராடி வெறும் 5000 வாக்கு வித்தியாசத்தில் தான் கொளத்தூரில் ஜெயித்தார். இவர் இந்த தொகுதியில் கொளத்தூரில் போய் டான்ஸ் எல்லாம் பார்த்ததை அந்த பகுதி மக்கள் பார்த்துருக்கிறார்கள். அதிமுகவும் வலுவான ஒரு கேண்டிடேட்டை போடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த சென்னையில் இருக்கக்கூடிய அந்த பறையர் சமூக மக்களோட எண்ணிக்கை சென்னையில் அதிகம். அப்படி இருக்கும்போது அந்த சமூகத்துக்கு எதிராக ஒரு வேலையை பார்த்துட்டு போய் ஒரு கொளத்தூர் நின்னா இவரையே கொளத்தூர் மக்கள் ஓட விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அப்படி ஒரு ரிஸ்க் இந்த அதிகாரிகளுக்காக எடுத்தாருன்னா அவர் தலையெழுத்து, நாம் ஒன்றும் மாற்ற முடியாது.